நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து எரேமியா 17:5-8 வரை வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. வாசிப்போமா? மனுஷன் மேல் அல்லேலூயா. இதில் எந்த கூட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாமே நிதானித்துக் கொள்வோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா, இல்லைனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா? எத்தனை பேர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம்? அல்லேலூயா. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? அவன் பாக்கியவான். அல்லேலூயா. நாம் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்கிறது, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. இத்தனை ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கடந்து செல்ல வேண்டும். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும், மலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். வருவதை பாராமல் என் இலை
ரட்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போலிருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போலிருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. சொல்வோமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உயிரோடு வாழும் நாட்கள், உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. வலியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை
அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். சங்கீதம் 1 இப்படியாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இத்தனை பேர் நம்புறீங்க? நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருப்பேன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருப்பேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? அந்த மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வேதத்தில் எத்தனை பேர் விசுவாசமாய் இருக்கிறீங்க? அவருடைய வேதத்தில் எத்தனை பேர் நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுப்பேன், இலையுதிரா மரம் போலிருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். பாடுவோமா? நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன், இலையுதிரா மரம் போலிருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதான். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. காலை வேளையிலே ஆண்டவரே எல்லா பாரத்தையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைத்து விடுகிறோம். உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே உமக்கே ஆராதனை. சொல்லுவோமா? அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ளவரே. மறுபடியும் பாடுவோமா? சிங்காசனத்திலே, சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே உமக்கே ஆராதனை. நீர் அரியணையில் வீற்றிருப்பதா நான் அசைக்கப்படுவதில்லையே. நீர் அரசாலும் தெய்வமானதா என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. ஒரு துரோகியாய் விலகியே
தூரமாய் நின்றேன், பலிபீடமாம் சிலுவையில் அன்பினை கண்டேன். ஒரு துரோகியாய் விலகியே தூரமாய் பாவியாகிய எங்களை தெரிந்து கொண்டிரே, பலிபீடமாம் சிலுவையில் அன்பினை கண்டேன். தூய இரத்தத்தினால் கழுவினீ, என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற்றினீ. தூய இரத்தத்தினால் கழுவினீ, என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற்றினீ. பிள்ளை நான் என்பதை உணர்ந்தே, அன்பின் ஆழங்களில் தொலைந்தேன். பிள்ளை நான் என்பதை உணர்ந்தே, அன்பின் ஆழங்களில் தொலைந்தேன். உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கு மாத்திரம் அன்பின் ஆராதனை. எங்களுடைய ஆராதனை உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. உமக்கே என்று சொல்வோமா? கரங்களை உயர்த்தி, கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் செலுத்துவோமா? உமக்கே ஆண்டவரே, உமக்கே ஆண்டவரே. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. வெளிப்படுத்தல் 4:9 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மேல் வீற்று இருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, அல்லேலூயா, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கடத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீர் ஒருவரே பாத்திரர் என்று சொன்னார்கள் என்று. அல்லேலூயா, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனை அவர் தொழுது கொண்டார்கள். நாமும் இந்த கால வேளையிலே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவரே ஆதியும் மந்தமானவர், அவரே அல்பாவும் ஒமேகாவுமானவர், இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீரே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரர், நீரே பாத்திரர் ஆண்டவரே. எல்லா ஆராதனைகளுக்கும், எல்லா துதிகளுக்கும், எல்லா சிருஷ்டிகளும் ஆராதனை செய்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரர். உம்முடைய சிலுவையிலே எங்களை சேர்த்து கொண்டீரே ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, பலிபீடமான சிலுவையிலே எங்களை சேர்த்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோமா? உடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே ஆண்டவரே.
பாவிகளாகி எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே, உமக்கே ஆராதனை. சொல்வோமா? சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே, உமக்கே ஆராதனை. நீர் அரியணையில் வீற்றிருப்பதா நான் அசைக்கப்படுவதில்லையே. நீர் அரசாளும் தெய்வமானதா என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. மக்கே ஆண்டவரே, ஆராதனை, அன்பின் ஆராதனை. மக்கு மாத்திரம் உமக்கே ஆராதனை. இந்த சபையாராக சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சொல்லுகிறோம். இந்த விடுதலையின் சபையிலே உம்மை ஆராதிக்கிற கூட்டமாக நாங்கள் சேர்ந்து மக்கே ஆராதனை என்று நாங்கள் சொல்லுகிறோம். மக்கு மாத்திரம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த முழு எல்லாத்தையும் தேவன் சிருஷ்டித்து மனிதன் கையில் கொடுத்த நோக்கம் ஆண்டு கொள்ளுங்கள். இதில் மனுஷனுடைய பிரயாசம் எதுவுமே கிடையாது, எல்லாம் தேவன். மனிதனை படைப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் படைச்சிட்டு கடைசியாக நம்முடைய கருத்திலே கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள். எல்லா படைப்புக்கும் இவங்க தான் பேர் வச்சாங்க. அவங்க என்ன பேர் வச்சாங்களோ அது அப்படியே தேவன் அங்கீகரித்தார். அவங்களுடைய அதிகாரத்தை, அவர் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை பரலோக ராஜ்யம் ஏற்றுக்கொண்டது. பரிமாணர்களே, தேவன் படைச்சிட்டு அதை தான் வைத்து கொள்ளவில்லை நம்முடைய கருத்திலே. எதற்கு என்றால் ஆண்டு கொள்ளும்படியாக. ஆனால் அவ்விதமாக நடக்கவில்லை. அதான் அதில் உள்ள சோகமே. இதே ஆதிகாரம் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அந்த தோட்டத்தில் 2 பேர் இருந்தாங்க, ஆதாம் ஏவாளும் இருந்தாங்க. ஆனால் அந்த
பேர் சேர்ந்து ஆளுகை செய்ய வேண்டியது, ஆனால் அங்கே ஒருவரை காணும். அடுத்தபடியாக 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சவுமாய் இருக்கிறது என்று கண்டு அதில் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். இவன் பறிக்கல, பார்க்கல, ஆனால் சாப்பிட்டான். ஆளுகை செய்ய வேண்டியவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுபாவம் அவங்க 2 பேருக்குமே இல்லை. எல்லாத்தையும் கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனால் ஒரு புதுசாக ஒரு ஜீவன் தோட்டத்துக்குள்ளே வருது. அந்த நேரத்தில் ஆதாமை காணும். வேறு யார்ட்டையும் போய் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் கிடையாது. ஆதாம் இல்லை. அடுத்தபடியாக இந்த ஸ்திரீ கொடுக்குறாளே, இந்த ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? கேட்டிருக்கணும். அருமையானவர்களே, பாவம் செய்வதற்கு முன்பதாகவே இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்தவில்லை. அந்த சர்ப்பம் வரும் பொழுது என்ன பண்ணியிருக்கணும்? ஆதாம்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், பேசியிருக்கணும். இப்படி ஒன்று சர்ப்பம்னு ஒன்று வந்துச்சு, என்கிட்ட இப்படிலாம் அது சொல்லிச்சு, அப்படி சொல்லலை. அதே போல் பழத்தை கொடுத்தோடனே ஆதாமும் கேட்கல, ஏமா அந்த பழத்தை நீ சாப்பிட்ட? இது சாப்பிடக்கூடாது, கர்த்தர் சொன்னபடி நம்ம செய்யணுமே. வாங்கி வாயில் போட்டோம். ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் அடிமைகளாய் மாறிவிட்டார். தேவன் நம்ம கையில் ஆளுகை கொடுத்துருக்கிறார், ஆண்டு கொள்ளுங்கள். ஆனால் ஆளுகை செய்ய வேண்டிய மனிதன் அடிமையாக. கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார், எல்லாம் உனக்கு தான், ஆண்டுகள் உன் கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது குடும்பத்தில் மூத்த தலைப்பிள்ளைக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார், சேஷ்ட புத்திர பாவம். ஆனால் ஏசா என்ன பண்ணான்? அவன் வேட்டையாடி வந்தான். தம்பி யாக்கோபு கூழ் காய்ச்சிக்கிட்டதை பார்த்தோன்னே அந்த கூழ் மீது அவனுக்கு ஏற்பட்ட ஒரு வாஞ்சி, நானே சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தனக்கு கொடுக்கப்பட்ட சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணினான். கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா மனுஷன் செத்துட மாட்டான். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை கனவீனம் பண்ணின ஏசா, அதனுடைய மதிப்பு தெரியல. பின்னாட்களில் கண்ணீர் விட்டு கதறி அழுதும் போது கூட கிடைக்கவில்லை. கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக சர்வத்தையும் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவங்க 2 பேரும் அதை குறித்து எந்த ஒரு அக்கறையுமே இல்லை. சர்ப்பம் ஏன் உள்ளே வரணும்? தோட்டத்துக்குள்ளே காட்டு மிருகம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. காட்டு மிருகம் எங்கே இருக்கணும்? காட்டுக்குள்ளே இருக்கணும். ஏன் இந்த மிருகம் இங்கே உள்ளே வந்துச்சு? நான் வேத சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது. அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை. அந்த சர்ப்பம் காட்டில் இருக்க வேண்டிய சர்ப்பம் ஏன் நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துச்சு? நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடாது, ஏன் வந்துச்சு? நம்ம மனசுக்குள்ளே வந்திருக்கக்கூடாது, ஏன் வந்தது? ஆனால் நம்ம உட்காந்து என்ன பண்ணுறோம்? கதை விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதிகாரத்தை உபயோகப்படுத்தணும், இல்லைன்னா நாம் அடிமையாக மாறிவிடுவோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாம் உங்களுக்கு தான், உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீ என்ன பேர் வைக்கிறியோ அதுதான் பேர். அதை மாற்றி பேர் வைக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. தெய்வன் அதை அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒரு ஒரு சர்ப்பத்திட்ட போய் ஏமாந்துட்டான். காட்டு ஜீவன் அது, அதுகிட்ட போய் காரணம் என்னவென்றால் அலட்சியம். தனக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆளுகையினுடைய மகத்துவத்தை, அதனுடைய வேல்யூவை தெரியாமல் இருந்ததுனால அல்லது அலட்சியமாக இருந்ததுனால ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் அடிமைகளாய் போய்விட்டார்.
அருமையானவர்களே, இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆண்டவர் எதெல்லாம் ஆளுகை செய்யணும்னு சொல்லி லிஸ்ட்டும் போட்டு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் உன் கண்ட்ரோலில் தான் இருக்குதுப்பா. சமுத்திரத்தின் மச்சங்கள், மீன், அந்த நாட்களில் பெலிஸ்தியர் வணங்கின தாகோனுடைய உருவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இடுப்புக்கு மேலே மனிதனுடைய உருவம், இடுப்புக்கு கீழே ஒரு மீனுடைய உருவம். நம்ம ஊரில் கடல் கண்ணின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. கடவுள் அப்படிலாம் படைக்கவே கிடையாது. மனிதனை மனிதனாக படைத்தார், மீனை மீனாக படைத்தார். இவன் ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுட்டான். அது ஒரு கடவுளாக்கிட்டான். நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா மீனை தன்னுடைய சின்னமாக வைத்து ஆண்ட அரசர்கள் உண்டு. மீனை சின்னமாக வைத்திருக்கிற ஆட்சி மீன் ஆட்சி கடவுளாக்கிட்டான். கோபுரம் கட்டி கும்பிட ஆரம்பிச்சிட்டான். அறிவில்லை. ஆளுகை செய்ய வேண்டிய மனிதன் தேவன் படைத்த போய் சாஸ்திரங்களை விழுந்து கிடக்கிறான் அடிமையாக. சொல்லப்பட்டிருக்கிறது, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் இதெல்லாம் இன்னைக்கு மனுஷன் வணங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பறவையும் விட்டு வைக்கிறது இல்லை, ஒரு மிருகத்தையும் சுண்டலியை வரையும் விட்டு வைக்கிறது இல்லை. எல்லாத்தையும் கடவுளாக்கிட்டான். அடிமைத்தனம். ஏன் கேட்டால், இவனை ஆளுகை செய்கிற எஜமானர் கர்த்தர் இல்லை, பிசாசு. ஆனால் பிசாசு சொல்கிறதெல்லாம் செய்யும்படியாக ஒரு அடிமை எடுத்து பேச முடியாது. இதுதான் கடவுள்னா இவன் சாஸ்திரமாக விழுந்துடுறான். ஏனென்றால் ஆளுகை செய்ய வேண்டிய மனிதன் தேவனுடைய பிரமாணத்தை மீறினதுனால அந்த ஆளுகை செய்கிற அந்த அதிகாரத்தை இழந்து விட்டான். அருமையானவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், இன்னைக்கு எல்லா மிருகத்தையும் வணங்குறோம். சேவலை கூட விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் வணங்குறோம். எல்லாத்துக்கும் ஒரு 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 கடவுள் வடிவத்தை கொடுத்துட்டோம். அதாவது மனிதன் சொல்லி அந்த பாதத்துக்கு கீழாக அடங்கி இருக்க வேண்டிய ஜீவராசிகள் எல்லாம் இவன் சாஸ்திரமாய் விழுந்து வணங்கும்படியாக அதில் போடப்பட்டிருக்கிறது. பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள், ஆளுகை செய்ய வேண்டியது. அருமையானவர்களே, தேவன் நம்மைக்கும் அபிதமாகத்தான் அநேக சிலாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆளுகை செய்ய வேண்டிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆளுகிறோமா, ஆளப்படுகிறோமா? யாருமே ஆளுகிறோம் சொல்ல முடியாது. ஏன்னா மனிதன் தேவனுடைய பிரமாணத்தை மீறும்போதெல்லாம் பாவத்துக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டே இருக்கிறான். சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது. பாவம் பாவம்தான். இது சின்ன பாவங்க, இதிலெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பரலோகராஜ்யம் அபிதமாக பார்ப்பது கிடையாது. பாவத்தை தேவன் பாவமாக தான் பார்க்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா பரலோகராஜ்யம் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது, கவனித்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த பையன்கையில் ஆளுகை செய்யுன்னு சொல்லி கொடுத்தா இப்படி அடிமையாக நிற்கிறானே. பரலோகராஜ்யம் நம்மளை கைவிடவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எப்படி வந்தார், எப்படிப்பட்டவராக வந்தார், அதில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல். கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட் போட்டிருக்கு, அரசாங்கம்.
மனிதன் கையில் ஆளுகள் செய்ய சொல்லி கொடுத்தா இவனுடைய அலட்சியம், பொறுப்பற்றது. போன வாரம் ஆவியானவர் பேசினார் பார்த்தீங்களா, நிர்விசாரம். தேவன் நம் கருத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற சிலாக்கியத்தை நம்முடைய நிர்விசாரத்தினாலே இழந்து போகிற துர்ப்பாக்கியம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அதே கவர்மெண்ட்டை இயேசு முதலாவது வரும்பொழுது ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதான் போட்டிருக்குது. அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் வரும்பொழுது ஒரு குமாரனாக தான் வந்தார். ஆனால் கர்த்தத்துவம், அரசாங்கம், கவர்மெண்ட் அவர் தோளின் மேல் இருந்தது. நம்ம இழந்து, நம்ம மிஸ் பண்ணினது, நம்ம தவற விட்டதை பரலோகராஜ்யம் மீண்டும் நமக்குள்ளாக கொடுக்கும்படியாக தம்முடைய குமாரன் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சூழ்நிலைகள் இருந்தது. மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறான்னு கேட்ட உடனே ஏரோது ராஜாவுக்கு பயம், அவனோடு எல்லாமே பயம். ஏன் ஒரு ராஜா பிறந்தா இவையும் பயப்படணும்? இவனுக்குள்ள ஒன்றுல என்னன்னு கேட்டால், அதிகாரத்தை நம்ம கரையிலேருந்து பிடுங்கிடுவாரோ இந்த ராஜா, நம்முடைய ராஜா அந்த சிங்காசனம் நம்ம விட்டு போய்விடுமோ. அதனால் அவன் என்ன பண்ணான்னா 16வது வசனத்தை போட்டுக்குது. 16வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெகேமிலும் அதன் சகல எல்லைகளும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். தேவையில்லாத ஒரு பெரிய கொலை, எல்லா ஆண் குழந்தைகளையும். ஏன் கேட்டால், ஒரு ராஜா வந்துட்டாரு, இவர் வந்து நம்ம ராஜ்யத்தை நம்ம கையிலேருந்து பிடுங்கிடுவார். அவனுக்கு பயம் வந்துருச்சு, கலக்கம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. சீசர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, தேசத்தை மீட்டு நம்ம கையில் கொடுப்பாரு, ராஜ்யத்தை நம்ம கையில் பிடிச்சு கொடுப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா செபதியின் தாய் வந்து என்ன பண்ணா, யாக்கோப்பையும் யோவானையும் கூட்டிகிட்டு வந்து, உம்முடைய ராஜ்யத்தில் என் பிள்ளைகள் ஒருவன் வலது பக்கத்திலும் ஒருவன் இடது புறத்திலும் இருக்கணும். இப்போ இருக்கிற ஸ்டைலில் சொல்கிறதா, ஒருத்தன் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கணும், இன்னொருத்தன் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கணும் உம்முடைய ராஜ்யத்தில். அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தான் அவர் வந்திருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப நாட்களில் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் அவங்களை எதிராளிகளில் பிடிச்சு கொடுத்துருவார். உடனே ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடி தாங்க மாட்டாமல் கதறுவாங்க. உடனே கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நியாயாதிபதியில் எழுப்பினார். ஒவ்வொரு நியாயாதிபதியும் கொஞ்ச நாளைக்கு ஒழுங்காக இருப்பாங்க, திருப்பி பாவத்தில் போய் விழுந்துருவாங்க. தேவன் அருவருக்கிற எல்லா அருவருப்புகளுக்கும் தங்களை விற்று போட்டுருவாங்க. திருப்பி ஆண்டு இன்னொரு ரட்சகன் எழுப்புவார், திருப்பி பெருசுங்கிற ஒப்பு கொடுப்பார். இப்படி மாறி மாறி மனுஷன் வந்து தேவனுக்கு முன்பதாக ஒருபோது உண்மையாக இருந்ததே கிடையாது. கொஞ்சம் நல்ல வாழ் வந்துருச்சுன்னா ஆட்டம் போட்டுரும். கொஞ்சம் கொஞ்சம் கர்த்தர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை கண்ணில் காட்டுனா பழங்கள் தெரியாமல் உடனே கர்த்தர் என்ன பண்ணிடுவார், கொண்டு போய் பிடிச்சி பெலிசங்களை ஒப்பு கொடுத்துரு. அவன் நல்லா மாற்றி மாற்றி சாத்தும். அப்புறம் திருப்பி வர வேண்டியது, உபவாச ஜெபம், அந்த ஜெபம் இந்த ஜெபம் நிறைய இருக்குது. இங்கே வந்து அழுகிற வேண்டியது. கர்த்தர் தான் இறக்கமுள்ள தெய்வம்ல, திருப்பி இறக்கப்படுவார். திருப்பி கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பான். கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் சபைக்குள்ள ஆளை தேடி பார்க்க முடியாது. அவங்க எங்கே அந்த விசுவாசி அவர் வருவாங்க, எப்போ அடி வாங்கும்போது வருவாங்க. என்னைக்காச்சும் பிசாசு மொத்தும்போது தான் திருப்பி அவங்கள பார்க்க முடியும், மற்றபடி அவங்கள பார்க்க முடியாது. இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே,
இவன் என்ன நினைக்கிறான், திருப்பி இஸ்ரவேலை மீட்டு நம்ம கையில் ரட்சி கொடுப்பாரு, தேசத்தை நம்ம கையில் கொடுத்துருவாரு, நம்ம ராஜாங்கம் பண்ணலாம். யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியதல்ல என்றார். என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல, கிடையாது. ஏரோதுக்கும் இந்த அறிவு இல்லை, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த அறிவு இல்லை. பிரதான ஆசாரியர்கள் ஏன் இயேசு சிலுவையில் அடித்தாங்கன்னா, இவன் இப்படியே பெரிய ஆள் ஆகிட்டே போகிறானே, ஜனங்கள் எல்லாம் அவன் பின்னாடி போகிறாங்களே, ரோமர்கள் நம்முடைய ஸ்தானத்தை நம்மிடம் பிடுங்கிடுவாங்களோ, அந்த சேர் மேலே உள்ள மோகம், நம்ம இந்த சிங்காசனத்தை நம்ம தான் இருக்கணும். எல்லாத்துக்குமே எப்படி பார்த்தாங்கன்னா, இவர் வந்திருக்கிறாரு, இவர் ஒரு நியாயாதிபதி போல ராஜ்யத்தை நமக்கு பிடிங்கி நம்ம கையில் கொடுப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. அதுக்கு கர்த்தர் வரல. அருமையானவர்களே, ஆண்டருக்கு இந்த ராஜ்யத்தை பிடிங்கி கையில் கொடுப்பது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. ஒரு செகண்டில் பண்ணி கொடுத்துருவாரு. இவன் என்ன பண்ணானோ திருப்பி பாகால் முன்னாடி போய் உட்காந்துருப்பான். இவனை திருத்த முடியாது. ராஜ்யத்தை வாங்கினோடனே இவன் என்ன பண்ணுவான், போய் பாகாலுக்கு பலிபீடுகளை கட்டி அதுக்கு பலி செலுத்திக்கிட்டு உட்காந்துருப்பான். திருப்பி அடிமைத்தனம். கர்த்தர் விடுதலை பண்ணுவார், திருப்பி அடிமைத்தனம். இதுதான் நடந்து கொண்டே இருந்தது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார், இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக. அப்போ நான் வசந்தரம் வாசிக்கிறேன் பாருங்கள். என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார். ஒரு தூதன் போதும். ஒரே ராத்திரியில் லட்சக்கணக்கான, அவங்கள சாமானியர் கிடையாது, யுத்த வீரர்கள். வேற சொல்லப்பட்டிருக்குது பராக்கிரமசாலிகள்னு போட்டிருக்கு. ஒரு தூதனுக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. 1000 10,000 தூதர்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க, போராடி இருப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, தோட்டத்தில் யாரை தேடுகிறீர்கள்னு கேட்டார். நாங்கள் இயேசுவை தேடுகிறோம். அடுத்த நான் தான். அந்த ஒரு வார்த்தையில் இருந்த வல்லமையை அவர்களால் தாங்கிக்க முடியாது, பின்னிட்டு போய் விழுந்தார்கள் என்று வேத சொல்லப்பட்டது. ஒரே ஒரு வார்த்தை போதும். ஆனால் தேவன் அதற்காக வரவில்லை. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு. நான் வந்ததே வேறு ஒரு ராஜ்யத்துக்காக, வேறு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே மத்திய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். இயேசு கலிலேயா கடலோர் அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இந்த ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்கணும்னா மனம் திரும்புங்கள். உன் பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. நீ பாவம் செய்கிற வரைக்கும் உன்னால் ஆளுகை செய்ய முடியாது. நீயே அடிமையாக இருக்கும்போது நீ எப்படி ஆளுகை செய்ய முடியும்? நீயே அடிமை, நீ எப்படி ஆளுகை செய்ய முடியும்? முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பிரசங்கமே, முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, உன் பக்கத்தில் தான் இருக்குது. தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் நமக்கு தூரமானவர் அல்ல, பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஒரே ஒரு காரியம், மனம் திரும்புங்கள். நம்ம சிந்தனையில் கூட பாவம் செய்யும், நம்முடைய உணர்வுகளை கூட பாவம் செய்ய முடியும். அதனால தான் ஆண்டத்தினார் கண்களினாலே இச்சையோடு பார்க்கிற எவனும் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம மனம் திரும்ப வேண்டியது, எங்கெல்லாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது.
அதான் ஆண்டவர் உங்களுக்கு பிரசங்கமாக சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் அப்படி சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம். ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 33வது வருஷத்தை வாசிப்போம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். இவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் சந்ததின்னா அவங்களுக்கு ஒரு முகமடி மாதிரி ஒரு நாங்கள் என்னன்னா பாவம் செஞ்சுக்கலாம், பாவம் செஞ்சுக்கிட்டு ஆபிரகாமின் சந்ததின்ற முகமடியை போட்டுக்க வேண்டியது அவங்களுடைய நினைப்பு. வரலாறு எங்களுக்கு தான், கர்த்தர் எங்களுக்கு தான், எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு தான், நாங்கள் எப்படி வேணாலும் வாழுவோம், பாகாலுக்கு முன்பதாக நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம், குடிப்போம், புசிப்போம், எல்லா வேலையும் செய்வோம். அப்படிதான் அன்னைக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலைமை. அவன் சொல்றான், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். அவனுக்கு என்ன நினைப்பு? இன்னைக்கு கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம், நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அல்லது ஊழியம் செய்கிறோம், அல்லது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஏதோ ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்தது மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். பரலோராஜ்யம் அவிதமாக பார்ப்பது கிடையாது. ஒரே ஒரு காரியம், பரிசுத்தவானா பாவியா, அது ஒன்று தான். நீ பரிசுத்தமாக இருக்கிற வரைக்கும் பரலோராஜ்யம் உன் சார்பாய் நிற்கும். இல்லை என்றால் தாவீது ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சான். அதனுடைய ரிசல்ட் பயங்கரமாக இருந்தது. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதுக்கான கர்த்தர் அவன் செய்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு அவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வரலாறு வீரர்கள்லாம் படித்து பாருங்க, சௌந்தரியமானவன். அவனுக்கு அந்த நாட்களில் அவனை போல வேற யாருமே இல்லை, மெச்சிக்கொள்ளத்தக்கவன் அப்படின்னு போட்டிருக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும். அப்படியோட பிள்ளைகளெல்லாம் தேவன் அவனுக்கு ஈடாக, பத்சேபாளுடைய கணவனுக்காக தேவன் அவர்கள் எல்லாத்தையும் அளித்தான். தாவீது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் துடிதுடிச்சு தான் அழுவான், துடிதுடிச்சு தான் அழுவான். என் மகனாகிய அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் செத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அவன் இதயத்துக்கு ஏற்றவன் தான், ஆனால் அவன் செய்தது ஒரே ஒரு பாவம் தான். தேவன் அதுக்காண்டி கண்டும் காணாதவராக இல்லை. அருமையானவர்களே, பாவம் செய்வோம் என்றால் நம்முடைய ஆளுகையை இழந்து நம்ம யாரா மாறிடுவோம்? அடிமையாக மாறிவிடுவோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாமின் சந்ததி நீ சொல்லாத. கர்த்தர் நினைச்சார்னா இந்த கல்லிலிருந்து பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும். நீ என்ன ஆபிரகாமின் சந்ததி என்ற? நான் சொல்றான், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும். எகிப்தில் அவங்க அடிமையாக இருந்ததை மறந்துட்டாங்க. எகிப்தில் அடிமையாக இருந்தாங்கல்ல, அடிமையாக இருந்தார்கள். அசீரியர்களை அடிமையாக்கி எகிப்திலேருந்து கர்த்தர் ரட்சித்து வெளியே கூட்டு அவங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தா, இவனுடைய துன்மார்க்கத்தினால பாவத்தினால அசீரியர் கையில் கர்த்தர் அடிமையாக ஒப்பு கொடுத்தார். அசீரியர் தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் ராஜாவுக்கு பின்பதாக பாபிலோனுக்கு துரத்தப்பட்டார் அடிமைகளாக. அடுத்தபடியாக என்ன பார்த்தீங்கன்னா பெர்சியர்கள், கிரேக்கர்கள், இவங்கள்ட்ட அவங்க அடிமையாக இருந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் ரோமருக்கு அடிமையாக இருந்தார்கள். நீ சொல்றான், நாங்கள் ஒருவனுக்கும் ஒரு காலம் அடிமையா இல்லை. நம்மளும் இப்படி தான் ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அது பாபிலோனாக இருக்கலாம், பெர்சியமாக இருக்கலாம், அல்லது கிரேக்கமாக இருக்கலாம், ரோமனாக இருக்கலாம், எகிப்தாக இருக்கலாம். ஏதோ ஒரு சிக்கல் நம்ம சிக்கி இருக்கிறோம். ஒருவேளை எகிப்தில் அடிமையாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டப்பட்டது அதே இஸ்ரேல் வம்சம்தான். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு சிக்கல்.
இவன் சொல்கிறான், நாங்கள் ஒருவனுக்கும் ஒரு காலம் அடிமையாக இருக்கவில்லையே. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பாவம் செய்கிறவன் எவனும் என்கிறான், ஒருவனுக்கும் ஒரு காலம் நாங்கள் அடிமையாக இருக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ. கேட்டார்ல, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது கல்ல போடு. அதே ஜனங்களை பார்த்தானே கத்தர் கேட்டார். அங்கே ஒருத்தனும் சொல்ல முடியலை, எல்லாம் கள்ளத்திகளை போட்டுட்டு போயிட்டான். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இந்த தேவன் நம்ம கையில் எல்லாம் இந்த ஆளை செய்ய முடியாது கொடுத்தாரு. ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாம் உன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அருமையானவர்களே, நாம் பாவம் செய்வோம் என்றால் பாவத்துக்கு நாம் அடிமைகளாக மாறிவிடும். ஆளுகை செய்ய வேண்டிய நபர்கள் அடிமைகளாக. இதெல்லாம் நம்ம உட்காந்து யோசிக்கணும். நம்ம குடும்பத்திலேயே இப்படிலாம் நடக்குது, என் வாழ்க்கையிலேயே அப்படி நடக்குது. நான் ஆளுகை செய்ய வேண்டிய நபர், நான் ஏன் அடிமையாக இருக்க வேண்டும்? எங்கே நம்ம அடிமையாக இருக்கிறோம்? எகிப்தில் அடிமையாக இருக்கிறோமா? பாபிலோனில் அடிமையாக இருக்கிறோமா? இல்லை ரோமன்ட்ட மாட்டிக்கிட்டோமா? அது ஒவ்வொன்றுக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா போயிட்டே இருக்கும். நான் சொல்ல வந்த டாபிக் மாறிட்டோம். நீங்கள பைபிள் ஸ்டடியில் அதெல்லாம் கற்றுக்கோ. ஆவியானவருங்க ஒரு வார்த்தை எழுதி வச்சுருக்கிறாருன்னா அது பின்பதாங்க ஏகப்பட்ட அர்த்தங்கள் உண்டு. அதாவது ஆண்ட பர்டிகுலராக சொல்கிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். 2 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான். அருமையானவர்களே, ஏதோ ஒரு கருத்தில் நம்ம நம்மளை மேற்கொண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை வீணாக போய்விடும், நம்முடைய குடும்பம் வீணாகி போய்விடும். நம்ம தான் ஆவியார் எழுதி வச்சிருக்கிறாரு, எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான். அதாவது நம்மில் பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாமே ஏமாத்திக்கிறோம். நான் பாவி கிடையாதுங்க, நான் ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அவர் மேலேருந்து பார்த்தாரா, நன்மை செய்கிறவன் ஒருவன் ஆகி இந்த பூமியில் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அருமையானவர்கள், இந்த உலகத்தில் 100% நீதிமான் யாருமே கிடையாது. நம்ம அதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ரேஸ் பவுல் சொன்னால, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிக்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? நித்திய ஜீவனுக்கு நேராக. நாம் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது. பாவத்தை விட்டு வெளியேற வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது. ஆளுகை செய்ய வேண்டிய நாம் இந்த நாளில் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளணும். ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். ஆண்டவர் நம்மளை அடிமையாக தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படியாக. லூக்கா நற்சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1 பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இப்போ மனம் திரும்பின பிறகு அந்த பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். 20வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று
பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதிச்சமாய் வராது. இவங்க எல்லாத்துக்குமே ராஜ்யம்ன்றது உலக பிரகாரமான ராஜ்யத்தை தான் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பரலோக ராஜ்யம் எப்படி பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜ்யத்தை இவன் கொடுத்தா ஒழுங்காக ஆளுகை செய்வானா, இவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா? தேவன் நினைப்பார் என்றால் இன்னொரு உலகத்தை கூட சிருஷ்டித்து நம்ம கையில் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம தகுதி உள்ளவங்களா இருக்கணும்ல. அதுக்கு சாம்பிளாக தேவன் இந்த பூமியை கொடுத்தார் மனுஷன் கையில். அவன் தன்னுடைய தகுதி இன்மையை நிரூபிச்சுட்டான். ஒரு சின்ன ஒரு பழத்துக்கு வித்து போட்டான். ஏசா ஒரு பைத்தங்குளுக்கு தன்னை வித்து போட்டான். நிறைய இருக்கிறது, சொல்லிட்டே போகலாம். இவங்க சொல்றாங்க தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது ஐயா வரும், நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு ஆள் வலதுபுறத்தில் ஒரு ஆள் இருக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு, இடதுபுறத்தில் உட்காரக்கு ஒருத்தர் ஆயத்தமாக இருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? ஆண்டு என்ன சொல்றாரு பாருங்க. 21 வசனத்தை வாசிப்போம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். வெளியே இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது அவனுக்கு உள்ளாக விடுகிறது. மனம் திரும்புகிற வரைக்கும் தான் வெளியே தேவனுடைய ராஜ்யம். முன்னாடி ராஜ்யத்தை வெளியே வச்சு கர்த்தர் உள்ள ஆளுகை வச்சாரு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, தேவனுடைய ராஜ்யத்தை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே ஆளுகை செய். அப்படியே தேவன் மாற்றிட்டார் ஸ்கீனை. தேவனுடைய ராஜ்யம் இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் சுட்டி காட்ட முடியாது. இங்கிலிருந்து இதுவரைக்கும் எங்களுடைய தேசம், கன்னியாகுமரி டு காஷ்மீர் எங்கள் தேசம் அப்படின்னு தேவனுடைய ராஜ்யத்தை சொல்ல முடியாது. அது உனக்குள் விட்டது. அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் ஆண்டு கொடுத்து தான் பார்த்தாரு. பாவம் செய்த பிறகு ஆதாம் ஏவாளையும் தேவன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். ஆனால் கைவிடவில்லை. மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. இதே பூமியில் அவர்கள் ராஜாக்களாக ஆளுகை செய்யும்படியாக தேவன் வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனால் ஒரு இடத்துல கூட மனிதன் தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. தேவன் கொடுத்த அந்த ஆட்சியை, அரச ராஜ்யத்தை ஆள தெரியல. அதான் ஆண்டு என்ன பண்ணாரு, வெளியே வச்சா தானே பிசாசை தூக்கிட்டு போயிடுவான், உன் உள்ளத்துக்குள்ள வைக்கிறேன். இது யாருமே பிடுங்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் நமக்கு உள்ள வந்துருச்சுன்னா நம்மை அன்றி வேற யாருனாலையும் அதை பிடுங்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்து விட்டது, நமக்குள்ள வந்துருச்சு. இப்போ தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அந்த ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். இன்னைக்கு என்ன சொல்லித்தரான், நீ ரட்சிக்கப்பட்டுட்டே இல்லை, அவ்வளோதான், நீ இஷ்டம் போல வாழலாம், உன் மனம் போல வாழலாம், எல்லாம் அனுபவிப்பு இருக்கும், எப்படினாலும் நீ வாழ்ந்துக்கும். தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் 50-50 எல்லாம் கிடையாது. பரிசுத்தம் என்றால் பரிசுத்தம் மட்டும்தான். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, நான் சொல்லிய என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகள்படி செய்கிறவன் எவனோ அவனே கற்பாறை மேல் தன் வீட்டை கட்டின, அஸ்திவாரம் போட்டு தன் வீட்டை கட்டின புத்துள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். அவர் என்ன சொல்றாரோ
நியாயப்பிரமாணம் தேவனுடைய கற்பனை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் செய்கிறவளாய் காணப்படுவோம் என்றால், முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, யாராக இருந்தாலும் சரி, நீ இந்தியனாக இருந்தாலும் சரி, சைனாக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக நீ படித்தவன் படியாதவன், தேவ சமூகத்தில் அதெல்லாம் ஒரு வித்தியாசம் கிடையாது. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் அசட்டை செய்யப்படுவார். கர்த்தர் அலட்சியம் என்று போயிட்டே இருப்பார். தேவனுடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணுவோம் என்றால், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். அந்த உணர்வு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும். அருமையானவர்களே, ஆளுகை என்பது ரொம்ப ஈஸியா கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனா ஆளுகை செய்யக்கூடிய தகுதி நமக்கு இருக்கணும். அதான் நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல, அருமையானவர்களே, ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் அந்த பகுதிக்கு வாங்க. அந்த 26வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். எங்கெல்லாம் தேவன் அதிகாரம் கொடுத்து மனிதன் அதை இழந்தானோ அங்கெல்லாம் மீண்டும் அதிகாரம். தேவன் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் மாறாத தேவன். நம்ம இடத்துலேருந்து பிசாசு எந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொண்டானோ அதை மீண்டும் நமக்கு கொடுக்கும்படியாகும். இங்கே போடப்பட்டிருக்கிறது சமுத்திரம், ஆகாயம், பூமி. இந்த 3 காரியங்களையும் தேவன் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆளுகை செய்யும்படியாக அதிகாரம் கொடுத்தார். இப்போ அது இழந்து போச்சு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பிதாவினிடத்தில் எனக்கு எப்படி அதிகாரம் கிடைச்சிச்சோ அதே போல நானும் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். முடிவு பரிந்தும் நிலை நிற்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளின்படி வாழ வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எபேசியர் இந்த வசனத்தின்படி தான் எல்லாமே இருக்கும். பாருங்களேன், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவர் அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அடுத்தபடியாக அதிகாரம், துரைத்தனங்கள், இதெல்லாம் பூமிக்கு அடுத்த காரியங்கள். வானத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்கு கீழே உள்ள காரியங்கள், அந்தகார லோகாதிபதிகள். இதெல்லாம் பிசாசு கை பிடிச்சு இதனோட நமக்கெல்லாம் போராட்டம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எப்படி நமக்கு அதிகாரம் கொடுக்குறாரா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதியாகமத்தில் வாஸ்தவம், தேவன் வானம், பூமி, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுகை தேவன் மனுஷங்களை கொடுத்தார். பிசாசு அதை வாங்கி கொண்டு அந்த இடங்களிலெல்லாம் நமக்கு போராட்டத்தை உண்டு பண்ணிக்கிறோம். இங்கே போடப்பட்டிருக்கிறது வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு.
அப்படியே தேவன் எங்கெல்லாம் மனிதன் தன்னுடைய அதிகாரத்தை இழந்தானோ அங்கெல்லாம் மீண்டும் தேவன் நம்முடைய கருத்தை கொடுக்கும்படியாக. நீங்கள் அந்த 1:26 ஆதியாமத்தையும் இந்த வசனத்தையும் நீ வீட்டில் உட்காந்து திருப்பி திருப்பி படித்தீங்கன்னா இதில் உள்ள அற்புதமான சத்தியம் உங்களுக்கு புரியும். அப்போ நேரம் செலவு பண்ணணும். தேவன் மனிதன் கையில் கொடுத்த அதிகாரத்தை மனிதனுடைய திறமை இல்லாததுனால அவனுடைய நிர்விசாரத்தினால இழந்துட்டான். ஆனால் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு மூலமாக அவர் பூமிக்கு வரும்போதே கவர்மெண்ட் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் வச்சு தான் பிதா அனுப்பினார். வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முள்ளங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. பிசாசு என்ன பண்ணா, பெரிய உயரமான இடத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் பிசாசு இயேசுட்ட காண்பிச்சான். இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு, அப்பாலை போல் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இன்னைக்கு என்ன பண்றான், கடவுளை விட்டுவிட்டு உலகத்து பின்பதாக சபை ஓடிக்கொண்டிருக்கு. சமீப நாட்களாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல, சாத்தானின் சபை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் இருக்கிறது. இவங்க போய் என்ன ஜெபம் பண்ணுறாங்களா, சாத்தானே நான் உன்னைய நீ இயேசுட்ட சொன்னால் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு, ஆனால் நான் வேணான்னு சொல்லலை, நீ எனக்கு இந்த உலகத்தில் எல்லா ஆசையும் எனக்கு கொடு, நான் உன்னை பணிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி போய் ஜெபம் பண்ணுறாங்களாம். அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் பிசாசு என்ன பண்ணுறான்னா, வியாபாரம், தொழில், நிறைய காரியங்கள் அவங்களை டாப்புக்கு கொண்டு வந்த பிறகு அவங்களுடைய நிலைமை மகா கொடியதாக. ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் தானே கேட்டேன், என்னை சாஸ்திரங்க பண்ணியிருந்தா நான் உனக்கு தருவேன்னு சொன்னேன்ல, அந்த வாங்கிக்க. ஆனால் அவங்களுடைய கடைசி நாட்கள் கொடூரமான மரணங்கள். டக்குன்னு சாக மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்க மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு எது ஆசீர்வாதம்னே தெரியல, எது ஆளுகைன்னே தெரியல, போகிறான். அதாவது நான் பூரா ஊர்லலாம் சொல்லுவாங்க, இந்த ஆடு என்ன பண்ணுமா, மெய்ப்பனை நம்புறதை காட்டும் கசப்பு கடைகளை தான் நம்புமா. ஏன்னா கையில் கீரை கட்டு வச்சுருப்பான், பின்னாடி கத்தி இருக்கிறது அவனுக்கு தெரியாது. இந்த ஆடு எதை பார்க்கும், கையில் இருக்கிற கீரைக்கட்டை தான் பார்க்கும், பின்னாடி மறுகையில் அவன் கத்தி வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அதுக்கு தெரியாது. இந்த ஆடு என்ன பண்ணும், மெய்ப்பனை நம்பாது. ஏன்னா கையில் கம்பு வச்சிருக்கிறான், இந்த ஆளை அடிப்பான். ஒழுங்காகவே நம்மளை எப்போ பார்த்தாலும் தட்டிக்கிட்டு இதை செய்யாத அதை செய்யாத பாரு, இந்த ஒரு நல்ல மனுஷன் கையில் கீரை கட்டு வச்சிருக்கிறார், மறுகையில் கத்தி இருக்கிறத தெரியல இந்த ஆட்டுக்கு. இன்னைக்கு சபை அப்படிதான் இருக்குது. நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். சொல்ல மட்டும் இல்லை, ஜீவன் கொடுத்தார். வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும். ஆண்டு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆண்டவனை துரத்தி விட்டுட்டார். நடந்தது என்னதம்மா, இயேசுக்கு முன்பதாக ஒரே நேரத்தில் 6000 பிசாசுகள் முழங்கால் படி போட்டது. வேற இடத்துல எழுதப்பட்டிருக்குல்ல, இவன் ஒருத்தன் தான் சொன்னான், நீ என் காலில் விழு, நான் உனக்கு எல்லாத்தையும் உனக்கு தர்றேன், இதெல்லாம் எனக்கு என்ற அதிகாரத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்வோம் என்றால் லேகியோன் பிசாசுகள் உங்களுக்கு கால்களுக்கு முன்பதாக முழங்கால் படியிட தேவன் செய்வார். நம்ம என்ன பண்றோம்னா, ஆளுகை செய்யறதை விட்டுவிட்டு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க ஆபிரகாமின் சந்ததியாக்கும், எங்களை எப்படி நீ ஆளுகை விடுதலையாக்க போற, நாங்கள் யாருக்கும் அடிமையா இல்லையப்பா. மறந்துட்டான், எகிப்துலேருந்து இவனுக்கு கதை மறந்து போச்சு.
அருமையானவர்களே, நம்ம கூட என்ன பண்ணுறோம்னா பாவத்தை செஞ்சுவிட்டு அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோன்றத சிம்பிளாக மறந்துடுறோம். ஆனால் பிசாசும் மறக்க மாட்டான், கர்த்தரும் மறக்க மாட்டார். 2 பேர் என்ன பண்ணாங்க, ஒரு 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 7 பேர் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உன்னை துரத்துகிறோம்னு சொன்னாங்க. பிசாசை பார்த்து சொன்னாங்க. பிசாசு என்ன சொல்லிச்சு? இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? பிசாசுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. இயேசுவையும் பிசாசு தெரிஞ்சு வச்சிருக்குது, பவுலையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது, நம்மளுக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். அவன்டெல்லாம் போய் விளையாட முடியாது. அதில் இந்த சம்பவத்தை நீ படித்து பார்த்தீங்கன்னா, பிசாசு அவர்களை மேற்கொண்டு கடுமையாய் காயப்பட்டு வஸ்திரங்களை இழந்து ஓடி போனார்கள். அருமையானவர்களே, நம்ம யாருன்றது பரலோராஜ்யம் தெரிஞ்சிருக்கிறது, பிசாசுக்கும் தெரிஞ்சிருக்கிறது. ஆண்டவனார் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. கொஞ்ச நாள் கழிச்சு அதே பிசாசு சிங்கிளாக வரல, கிட்டத்தட்ட 6000 பேராக இயேசுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை அவ்விதமாக ஆளுகை செய்யும்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். புரிஞ்சு கொள்ளணும். நம்ம தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகத்தினுடைய மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்ம கையில் கொடுத்திருக்கிற வார்த்தையானுடைய மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கிறோம். ரைட்டு போயிட்டே இருப்போம், இவ்வளோதானா, ஒரு ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும், காணிக்கை கொடுத்தா சரியாக போயிடும், ஊழியம் செஞ்சால் சரியாக போயிடும். நம்மளே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்திய சுவிசேஷம் 28வது அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் கூட இந்த நேரத்தை அதை படிப்போம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 28:18 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும், அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாமே அதை பேஸ் பண்ணியே வரும். முதலாவது தேவன் மனிதனுக்கு கொடுத்த அந்த முழு ஆளுகையையும் எங்கே இழந்தானோ அங்கெல்லாம் தேவன் தம்முடைய வல்லமை, தம்முடைய அதிகாரத்தை, ஆளுகையை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு எங்க புறப்பட்டு போகணுமா? இருக்கிற பாவ வாழ்க்கையிலிருந்து முதலாவது வெளியே வா, புறப்படு. இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு நீ ஆளுகை செய்ய முடியாது. எகிப்திலிருந்து நீ ஆளுகை செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எகிப்தின் அடிமைத்தலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு நீ ஆளுகை செய்ய முடியாது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், அவன் ஆளுகை செய்ய முடியாது. நீயே அடிமை, நீ எப்படி அரசாள முடியும்? உனக்கு மேலே ஒரு எஜமானர் இருக்கிறான், அவன் சொல்கிறபடி தான் நீ செய்யணும். ஏன்னா வித்துட்டான். பிசாசுக்கு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாக விட்டு கொடுக்குறான். அருமையானவர்களே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்க போங்க. எனக்கு தானே அதிகாரம் கொடுத்துருக்கு, நான் போறேன்னு சொல்லி ஆண்டவர் கிளம்பல. அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகையால் புறப்பட்டு போங்க. எங்கேருந்து புறப்படணும்? நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும். எகிப்தை விட்டு வெளியே வரணும், பாபிலோனை விட்டு வெளியே வரணும். வெர்சிய நிறைய பிரச்சனைகள், பாவம் பழக்கத்தில் இருந்தீங்களா. பாவன்றது அன்றாட வாழ்க்கை ஆயிடுச்சு. ரெண்டுக்கு வித்தியாசமே தெரியல. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் தப்பாங்க. இந்த வயசில் அனுபவிக்காம எந்த வயசில் தான் இதெல்லாம் நீங்கள் குறை சொல்லலாமா? அந்த அளவுக்கு பொல்லாங்கனுக்குள் உலகம் மூழ்கி இருக்கிறது. வித்தியாசமே தெரியல. எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் தண்ணி தான் தெரியுது, மேலே பார்த்தாலும் தண்ணி தெரியுது, கீழே பார்த்தாலும் தண்ணி தெரியுது. பாவம் நம்மளை சூழ்ந்திருக்கிறது. அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும்.
புறப்பட்டு போங்கள். மழை புறப்படு, அந்த இடத்த விட்டு வெளியே வா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே மத்திய 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளில் நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை அதிகாரம். திறவுகோல் என்பது இங்க அதிகாரம். அந்த காலத்துலலாம் மாமியார் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க சாவியை இங்கே வச்சுருப்பாங்க, அப்படி முடிச்சு வச்சுருப்பாங்க. அதிகாரம். மருமகள்லாம் பார்ப்பாங்க, நம்ம கைக்கு இன்னைக்கு அந்த சாவி வரப்போகுதுன்னு தெரில. இந்த அம்மா ஆட்டம் ஒரே ஆட்டமாக இருக்குது. அதிகாரம். ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூமியில் நீ என்ன பண்றியோ அதன் மேலே நான் அப்ரூவல் பண்ணுறேன். நீ திறக்கிறியா, நான் திறக்கிறேன். நீ பூட்டுறியா, நானும் பூட்டுறேன். கர்த்தர் நம்ம கையில் இன்னைக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். உலகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்? அதனால் ஆண்டு என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸை நம்ம கையில் கொடுத்துட்டார். நீ கட்டுறத மட்டும் நீ கட்டு, நான் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துறேன், நான் அங்கேயும் கட்டுறேன். நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நீங்கள் கட்டவிழ்க்கும் போதே பரலோக ராஜ்யம் கட்டவிழ்க்க ஆரம்பிச்சு. அதிகாரத்தை தேவனாலே நம்ம கையில் கொடுத்திருக்கிறார், ஆளுகை செய்யும்படியாக. பரலோக ராஜ்யத்தின் திறவுகள். ஒரு இளையகுமார் சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். அவங்க போய் சொத்தெல்லாம் இழந்து மீண்டும் அப்பாட்ட வந்தான். அப்படி வரும்பொழுது தகப்பன் செய்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 15வது அதிகாரம் நிறைய செஞ்சான். பர்டிகுலராக 22வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடு. இவன் கைக்கு மோதிரம் என்பது அதிகாரம். அந்த நாட்டில் ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா முத்திரை மோதிரத்தை, அதுதான் ராஜாவுக்கு ஈக்குவலாக, சட்டத்திட்டங்களுக்கு ஈக்குவலாக சகல அதிகாரம். இந்த உலகத்தில் யாருமே பரிசுத்தம்னு சொல்ல முடியாது. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் துர்குணத்தில் உருவான். இதுதான் எல்லா மனிதனுக்கும் உள்ள இயற்கை. ஆனால் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் பரிசுத்துக்கு ஒப்பு கொடுத்து கத்தரிடத்தில் வரும் பொழுது கத்தர் என்ன பண்ணுறாரு, மீண்டும் அது அந்த அதிகாரத்தை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம் நரம் போடப்பட்டிருக்கிறது. இவனுக்கு எந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை. எஸ்தர் ராஜாத்தின் நாட்களில் பார்த்தேன்னா மோதிரம் ஆமன் கையில் போய் மாட்டிக்கிடுச்சு. ஆனால் ஆண்டு உள்ளே கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தோடனே தேவன் அந்த ராஜா மூலமாக ஆமானுக்கு எந்த மோதிரத்தை வாங்கி மொர்தெக்காய் கையில் கொடுத்தான். எடுத்து வாசம்னா லேட் ஆகிடும், நீங்கள் வீட்டில் போய் வேலை படிங்க. பிசாசின் கையிலிருந்து நம்முடைய அதிகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மீண்டும் நம் கருத்திலே கொடுப்பது போல ஆமானின் கையிலிருந்து அந்த அதிகாரத்தை தேவன் என்ன பண்ணார், மொர்தெக்காய்களை கொடு. ராஜா அப்படி தான் கொடுத்தான் அதிகாரத்தை. இந்த முத்திரை மோதிரத்தை நீ வச்சுக்கோ, என்னென்ன பண்ணிட்டு இந்த ராஜ்யம் ஃபுல்லாக உன் கையில் தான் இருக்கிறது, நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ. நீங்கள் ஆண்டு என்ன பண்ணுறாரு, மனம் திரும்பும் பொழுது ஒரு மனிதன் தன்னை துன்மார்க்கத்தை விட்டு பாவத்தை விட்டு திரும்பும் பொழுது அவன் இழந்த அதிகாரத்தை மீண்டும் கொடுக்கும்படியாக நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்கள். அருமையானவர்களே, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாவத்தை விட்டு விலகி இருக்கிறோமோ, வருஷத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஆளுகை செய்ய முடியும்.
இதுக்கு பெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து யோசேப்பு தான். யோசேப்பை பொறுத்த மட்டுக்கும் அவனுக்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் கட்டாயமாக வந்தது. கட்டாயப்படுத்தினான், அந்த வற்புறுத்தி பாவம் செய்யும்படியாக. ஆனால் அவன் தன்னுடைய பரிசுத்தை விட்டு கொடுக்கல. கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாக இந்த பொல்லாங்கை நான் எப்படி செய்ய முடியும்? போத்திபர் மனைவிக்கு அவன் சொன்ன ஆன்சர், அந்த ரிப்ளை எப்படி இருந்தது? இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்படுவது எப்படி? நம்ம அடிக்கடி கேட்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா துணிகரமாக நம்ம விட்டு கொடுத்துறோம். நம்முடைய பரிசுத்தத்தை விட்டு கொடுத்துறோம், நம்முடைய அபிஷேகத்தை விட்டு கொடுத்துறோம். தேவன் நம்பிதான் நம்ம கையில் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். நம்ம மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் என்பது விலையேற பெற்றது. நம்மை ஜாக்கிரதையை உபயோகப்படுத்துவோம் என்றால் ஆளுகை செய்வோம், இல்லை என்றால் அடிமையாக்கப்படுவோம். ரெண்டுமே கர்த்தர் நம்ம சாய்ஸ் வச்சிருக்கிறார். நீ ஒழுங்கா இருந்தேன்னா நீ அரசாள முடியும், ஆளுகை செய்ய முடியும். அப்போ வந்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கிட்டதுனால அன்பானவர்களே, அவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் வந்து மிக உன்னதமான ஆசீர்வாதம். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 41வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பார், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க. அடங்கி காற்றே எறையாதே கடலே அமைதலாக இருக்கும் பொழுது அது அடங்கியது. இதெல்லாம் தேவன் நமக்கு செஞ்சு காட்டுறாரு. நீ இப்படி இருந்தனா நீ இப்படி செய்ய முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளிலும் மேலான காரியங்களை செய். நம்ம அவர் செஞ்ச காரியத்தை செய்ய முடியலையே, இது மேலான காரியத்தை நம்ம எங்கே போய் செய்யப்போம்? நம்ம பிள்ளைய நமக்கு அடங்க மாட்டேங்குது. நம்ம போய் எங்கே காற்றையும் கடலையும் அடக்கிறது? நம்ம பிள்ளை அடங்குதான், திருப்பி நம்மளை முறைக்குது. ஏன்னா நம்ம அடங்க வேண்டியவருக்கு நம்ம அடங்கி இல்லை, அதான் பிரச்சனை. நாம் அடங்கி இருக்க வேண்டிய நபருக்கு நாம் சரியாக அடங்கி இருப்போம் என்றால் காற்றும் கடலும் மாத்திரமல்ல, லேகியோன் பிசாசுகளும் நமக்கு முன்பதாக முழங்கால் படிக்கிற தேவன் மாற்றும். அவர் சொல்ல ஆகும். அருமையானவர்களே, இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். ரொம்ப நேரம் ஆகுது, நான் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். நிறையா இருக்குது சொல்வதற்கு, ஆனால் நேரம் கருதி நான் சுருக்கிக் கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28 வாசிப்போம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்லவா? போதும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாவது வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விசேஷமான ஒரு வரம், ஆவிக்குரிய வரம். நான் திருப்பி வாசிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நம்ம விரும்புகிறோம். வந்து நம்ம கை நீட்டினா எல்லாம் பொத்துன்னு போய் விழுந்துடணும். கர்த்தர் எங்கேயுமே தள்ளி விடலை, தூக்கி தான் விட்டார். எங்கேயாச்சும் கர்த்தர் தள்ளி விட்டாரா? ஆனால் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுறான், அப்படி கை நீட்டோன்னு எல்லாம் புடுபுடுன்னு போய் விழுந்துடும். அது மனுஷன் விரும்புகிறோம்.
ஆனால் பார்த்தீங்கன்னா அற்புதங்களையும் குணமாக்கும் வரங்களையும் இதெல்லாம் கொடுத்து ஊழியங்களையும் ஆளுகைகளையும் அதிகமாக என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் ஒரு சபையில் கூட இதை குறித்து பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதில்லை. பைபிள் ஸ்டடியில் சொல்லி கொடுத்து கேட்டதே கிடையாது. ஆனால் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எப்பா இப்படி ஒரு வரம் இருக்குதுப்பா, ஊழியங்களையும் இது ஒரு வரம். ஆளுகை என்பது ஒரு வரம். இங்கிலீஷில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கு, ஆளுகை. நான் நமக்கு வந்து எத்தனை பேர் நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆளுகை என்பது ஆவியின் வரங்களில் ஒன்று. உடனே வீட்டில் போய் ஆரம்பிச்சிடாதீங்க, இது நல்லா தான் இருக்குது, வீட்டுக்கு வா. அதற்கு இந்த ஆளுகை அல்ல. வீட்டில் நம்ம காண்பிக்க வேண்டியது அன்பு மாத்திரம்தான். ஆளுகை செய்ய வேண்டியது பிசாசின் மீது ஆளுகை காட்டணும். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கு விரோதமாக ஆளுகை செய்யணுமே தவிர நம் குடும்பத்தின் மீதும் சக மனிதர்கள் மீதும் ஆளுகை செய்வதற்கு இது கொடுக்கப்படவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்போஸ்தலர்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது அப்போஸ்தலர். சரியா? அந்த வசனத்தை இந்த வசனத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க. எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம். இதுல ஊழியமும் ஆளுகையும் வரவே இல்லை. பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் குணமாக்குறாங்களா? இல்லை ஆண்டவரே. கொஞ்சம் பேருக்கு அந்த வரம் இருக்குது. ஒவ்வொரு வரத்தையும் அப்படி சொல்லிட்டு இந்த ஊழியத்தையும் ஆளுகையும் கர்த்தர் அங்கே ஏன் மென்ஷன் பண்ணலைன்னா இது கம்பல்சரியாக நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக. அந்த வசனத்தை படிச்சுட்டு இதை நீங்கள் படிச்சுன்னா உங்களுக்கு புரியும். நீ ராஜாவாக இருக்கும்போது ஆளுகை செய்யி, ஊழியக்காரனாக இருக்கும்போது ஊழியம் செய்யி. உன் கையில் ரெண்டுமே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம எத்தனை தடவை அந்த பாட்டு பாடியிருப்போம்? ராஜாக்களும் நாங்கள் தான்ப்பா. அது நாங்கள் தான். ஆளுகை நாங்கள் தான். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. யாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் தான் எல்லாமே. ஆண்டவர் வந்து குணமாக்கும் வரம் எல்லா நேரத்திலும் யூஸ் ஆகாது. நோய் உள்ளவனுக்கு மட்டும்தான் அந்த வரம் தேவைப்படும். ப்ராப்பர்ட்டி யாருக்கு கொடுக்கப்படும்? எதிர்காலத்தை குறித்த சில காரியங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அது செயல்படும். ஆனால் ஆளுகை என்பது 24 hours நமக்கு தேவையானது. இன்னைக்கெல்லாம் அதாவது இந்த வரத்தெல்லாம் நம்ம அதிகமாக கண்டுக்கிறது இல்லை. இப்படி ஒரு வரம் இருக்குன்னு எத்தனை பேர் தெரியுமோ தெரியல. ஊழியமும் செய்யணும், ஆளுகையும் செய்யணும். இது வரும், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதெல்லாம் வந்து முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அருமையானவர்களே, எல்லாத்துக்கும் வந்து ஆண்டவர் ரிப்பீட் பண்ணும்பொழுது இந்த ரெண்டையும் மட்டும் நீங்கள் வீட்டில் திருப்பி இதை படித்து பாருங்கள். ஊழியம் கம்பல்சரியாக செய்யணும். ஏன்னா நீ தான் ஆசாரியன், நீ தான் பாட்டு பாடியிருக்கிற. கர்த்தர்லாம் பாட்டு பாடலை. ஆளுகையும் செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். அதனால தான் அந்த ஆண்டவர் இந்த ரெண்டையும் ரிப்பீட் பண்ணல. எல்லாரும் ஊழியம் செய்கிறார்களா? எல்லாரும் ஆளுகை செய்கிறவர்களான்னு கேட்டிருக்கலாம்ல, கேட்கல. ஏன் கேட்டால் இது உனக்கு கட்டாயமாக நீ செய்ய வேண்டிய காரியம். நீ ஆளுகை செய்கிறவனாக இருக்க வேண்டும், நீ ஊழியம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். நம்ம ரெண்டுலையுமே நம்ம என்ன ஆகிட்டோம்? 0 பாயிண்டில் நிற்கிறோம். ஊழியமும் கிடையாது, ஆளுகையும் கிடையாது. யோசிக்கணும். இப்படிப்பட்ட வரங்கள்லாம் கர்த்தர் கை நமக்கு தானே கொடுத்துருக்கிறாரு. இது யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? சபைக்கு தானே கொடுத்துருக்கிறாரு. வசனத்தை திருப்பி வாசிங்க பாருங்களேன். தேவனானவர் அந்த வாசிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். தொடர்ந்து எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க இந்த வசனம். எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா?
எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? எல்லாரும் சொல்லிவிட்டு இங்க ஆண்டவர் வந்து அந்த ரெண்டையும் மென்ஷன் பண்ணல, குறிப்பிடல. ஏனென்றால் அது நமக்கு அவசியம், அது நமக்கு வேண்டும். ஆளுகை என்பது இன்னைக்கு வந்து குடும்பத்தை கூட நமக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. ஆட்டத்துக்கு மாட்டில் போடுறான், மாட்டத்துக்கு ஆட்டில் போடுறான், ஒரே குளறுபடி தான். குடும்பத்தில் ஏன் சத்தம் வருது? ஒழுங்கா நிர்வாகம் பண்ண தெரியல. வருமானம் வருது, நிர்வாகம் பண்ண தெரியல. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நிர்வாகம் பண்ண தெரியல. அதுதான் கர்த்தர் ஆளுகைன்னு சொல்லி அது ஒரு ஆவிக்குரிய வரமாக கொடுத்துருக்கிறார். அபிஷேகம் பெற்ற எல்லாருக்குள்ளையும் இந்த வரம் செயல்படணும், நம்ம தான் ஆப்ரேட் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து மற்றதுக்கெல்லாம் நீ கடைசி வருஷத்தை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். எது முக்கியன்றது நீ புரிஞ்சுக்கும். கர்த்தர் குறிப்பிட்டு சொல்லலை. எப்பா என வரும் நான் சொல்லிட்டேன், உனக்கு எப்படி தோணுது? ஆளுகை செய்கிறது உனக்கு முக்கியமாக தெரிஞ்சா முக்கியமான வரங்களை நாடுங்கள். நாடுங்கள். ஊழியம் உங்களுக்கு முக்கியமாக தெரியுதா? நாடுங்கள். அருமையானவர்களே, இந்த ரெண்டும் நமக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு நபரும் செய்ய வேண்டிய காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் நிறையா இருக்குது, பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கி கொள்கிறேன். 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். ஊழியங்கள் ஆளுகையும் செய்கிறவர்களாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஊழியம் செய்யணும். ஊழியம் நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நேரமாவது சொல்லாமே இருக்க முடியல. நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க, நானும் மாட்டிக்கிட்டேன். சொல்லித்தாக வேண்டியதாக இருக்குது. ஒரு பைபிள் காலத்தில் வந்து கான்வகேஷன் பட்டமளிப்பு விழா நடத்தினாங்க. அப்போ ஒரு அந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் அவர் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த வசனத்தை சொல்லிவிட்டு அவர், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டுங்கள். அவர் சொன்ன வார்த்தை. நீ சொல்லாதப்பா, சுவிசேஷத்தை சொல்கிறத காட்டிலும் வாழ்ந்து காட்டு. இன்னைக்கு சமுதாயம் அதுதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு நம்ம வாயை திறந்த மூட மாட்டோம். லோடோட அவனே சலிச்சு போயிடும். இங்கே எதுக்குடா வந்தா? இங்கே நடக்குதுல்ல. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரா? தேவையானால் ஒரு சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க, வாழ்ந்து காட்டுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல எல்லாத்துக்கும் போய் நீங்கள் போய் வாழ்ந்து காட்டுங்க. தேவையான 1-2 வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. நன்மையானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை வந்து ராஜாக்களும் ஆசாரிகளுமாக வரத்தை கொடுத்து நம்மளை ஆக்கி இருக்கிறார். அதான் ஊழியம் ஒரு வரம், ஆளுகை என்பது ஒரு வரம். அதை உபயோகப்படுத்த ஆப்ரேட் பண்ணுங்க. நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சால் கூட நீங்கள் உடனே சுதாரிக்கணும், ஆளுகைப்படுத்தணும். அதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. புறாக்களை போல நீங்கள் கபடி இல்லாமல் இருங்க, ஆனால் சர்ப்பங்களைப் போல வினா உணர்வுகளாக இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் இது நடக்கக்கூடாது, ஏன் நடக்குது? என் பிள்ளைங்க திடீர்னு சுபாவம் கேரக்டர்லாம் மாறுது, ஏன் மாறுது? என் குடும்பத்தில் சலசலப்பு வருது, வரக்கூடாது. அந்த உணர்வு இருக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை. அதாவது ஆதாம் இழந்த அந்த பாட்டு இல்லை, இது புதிய பாட்டு. நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டு. நாங்கள் போட்டு. யார் அந்த நாங்கள்? நம்ம யாருக்கிட்ட கூட்டணி வைக்கணுமா? இப்போதான் கூட்டணி ஆட்சி நடக்குது. நம்ம யார்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறது? அருமையானவர்களே, முந்தின ஆதாம் ஏமாந்துட்டான். இந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அவரோடு தான் நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். முந்தின ஆதாம் ஏமாந்துட்டான்ல,
பிந்தி வந்த ஆதாம் ஏமாறுபவர் அல்ல, அவர் தலையை நசுக்கினவர். பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கி அவனுடைய எல்லா ஆயுதங்களும் உரிந்து கொண்டு அவனை அவனை அலங்கூலப்படுத்தி வச்சிருக்கிறார். அவன் நினச்சிட்டான் முன்னாடி வந்த ஆதாமை ஏமாத்தினது போல இந்த ஆதாமை நம்ம ஏமாத்திடலாம்னு. கர்த்தர் அவன் தலையை நசுக்கினான். அடுத்தபடியாக ஆவியின் வரம், ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். ஆளுகை செய்கிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அதனால தான் போட்டுக்கு நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். யாருக்கிடையுமே நீங்கள் கூட்டி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 2 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம தான் போய் சேர்ந்துக்கணும். குமாரனாகிய கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவர். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய கால்கள் யாவும் முழங்கால் முடங்குற நாமத்தை உடைய தேவன். அவரோடு போய் நம்ம பார்ட்னர்ஷிப், கூட்டணி, அலைன்ஸ் வச்சுக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் ஆவியானவர்ன்றது பார்த்தீங்கன்னா இது பெந்தேகோஸ்தினால வந்தது தான் ஆவியான்னு நினைக்காதீங்க. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் இங்கே இருக்கிறது. ஆதியாமத்திலிருந்து 1வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் ஆவியானவருடைய நடவடிக்கையில் இருக்கிறது. போட்டுக்குது நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடுவோம். நம்மளும் படிடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக நீ அடிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நொறுக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய மாம்சத்தை புசிக்கவும் உடைய ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணவும் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கே சோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் வந்ததற்காக ஸ்தோத்திரம், அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், உடைய மகிமை எங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக, எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையானவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன்ற நாளிலே எங்களுக்கு கொடுத்த இந்த அதிகாரத்துக்காக, ஆளுகைக்காக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நாங்கள் மீண்டும் அடிமையாய் மாறிவிடாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக எங்களுடைய ஆளுகையை செய்ய எங்களை நீர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வைத்திருக்கபடியால் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனையை நீங்கள் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களையும் எங்களுடைய ஆராதனையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் படித்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய துதி பலிகளினாலே நீர் மகிமைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். இந்த நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆண்டவரே, நம்முடைய சபைக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறேன். நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீ சம்பாதித்த சபையான நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீ சிந்தின ரத்தத்துக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. சபையை நேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சபை மீது தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு நீர் பாதுகாக்கிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம்.
சபையிலான உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சபை அன்றே உறுப்பினர்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பேர் பேராய் தொடுங்க, ஆசீர்வதிங்க. சபையில் இருக்கிற எல்லா முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன். முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டு இந்த முதிர் வயதில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களை கர்த்தர் பலனாய் மாற்றி போடுங்க. கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவர், நம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். அவங்களுக்கு மனதில் இருக்கிற பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தில் சமாதானம் சைக்கியம் உண்டாகட்டும். ஒவ்வொரு பெற்றோருக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறேன். இந்த பிள்ளையை எனக்கு வளர்த்திடு என்று சொல்லியிருக்கிறீங்க. தங்கள் குடும்பத்தை உமக்கென்று உருவாக்க, உமக்கென்று வளர்க்க, ஆண்டவரே குடும்பத்துக்கு தலைவராய் தங்களுடைய உக்கிரானத்துவத்தை அவர்கள் சரியாக செய்ய அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கு கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஆண்டவரே துதிக்கிறோம். சபையில் இருக்கிற எல்லா வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகி உண்மை அவர்கள் உறுதியை பற்றிக்கொள்ள, இந்த உலகத்தினுடைய எல்லா சுத்தங்களுக்கும் தங்களை விலக்கி காத்து கொள்ளும்படி அவர்களுக்கு உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. கல்விமான நாவுக்காக ஜெபிக்கிறேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்களே. போதியுங்க ஆண்டவர். எங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர், சமாதானத்தின் பாதையை கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர், நம்மை அறிகிற அறிவை கற்றுக்கொள்ளட்டும். படித்துட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. உத்தியோகம் பார்க்குற பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க பண்ணுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மன வாழ்வை கர்த்தர் கட்டளையிடுங்க. அதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிறவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று இருக்கிறது, தாமதம் பண்ணார் என்று இருக்கிறது. ஆண்டவரே பிள்ளைகள் சோர்ந்து போய்விடாதபடி தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும்படி தேவன் விளைய செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். காரியங்களை கைப்பிடி வர பண்ணுங்க, வாய்க்க பண்ணுங்க. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். ஆண்டவரே சபையில் எல்லா குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்க கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சார். ஒவ்வொரு குழந்தை மீது உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கங்கள் இருக்கட்டும் ஆண்டவர். பொல்லாங்கன் தொடாதபடிக்கு உங்களுடைய அக்கினிமயமான பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்திலும் பலத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்து விருத்தி அடையட்டும் ஆண்டவர். நல்ல ஆரோக்கியத்துக்காக, சுகபலனுக்காக, குழந்தைகள் மீது உடைய ஆண்டவரே குணமாக்கும் அந்த வல்லமை இறங்கட்டும். எந்த தீங்கும் அணுகாதபடி காத்து கொள்ளும்படியாக நாங்கள் சபையா ஜெபிக்கிறோம். பாடகர் குழுவுக்காக ஸ்தோத்திரம், இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், சபையில ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார் என்று இருக்கிறது. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று இருக்கிறது. அன்றே ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னீங்களே. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும்
நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி ஆகட்டும் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மீந்திருக்கிற இந்த அப்பத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் நாங்கள் ஜனங்களுக்காக ஒரு மனப்படுகிறோம். ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார் என்று எழுதியிருக்கிறது. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். நாங்கள் ஆசாரிய ஊழியத்திலே நாங்கள் உண்மையிலவர்களை காணப்படட்டும் ஆண்டவரே. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களின் சீசர் ஆக்குங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிறவர்களாகவும் நாங்களே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சார். எங்கள் எல்லா மாம்ச சிந்தனைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. கோதுமை மணியை களஞ்சியங்களிலே சேருங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்க்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. எல்லாம் நிர்விசாரத்தை எடுத்து போடுங்க. எங்களுடைய அலட்சியத்தை எடுத்து போடுங்க. நாங்கள் அக்கறை இல்லாதவர்களாக கவலையற்றவர்களாய் இராதபடிக்கு நாங்கள் விழித்திருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவர். இவை இந்த மந்தை இல்லாமல் அநேக ஆடுகள் வெளியேறிக்கிறது. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வாதத்தை வரிசைக்க பண்ண மாட்டேன்னு கேட்டீங்களே. அநேக இடங்கள் வெறுமையாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த இடங்கள் எல்லாம் ஆத்தும மக்களினாலே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடை பண்ணுகிற சத்துருவுடைய சகல வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதம் பண்ணி ஒன்றும் வாய்க்காதே போகட்டும். ஆண்டவரே துதிக்கிறோம்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையை நாங்கள் சபையாக உமக்கே செலுத்தி கர்த்தரே ராஜரீகம் பண்ணுகிறவர், கர்த்தரே அரசாளுகிறவர், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யட்டும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி இந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.